அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீடு எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம், அதோட அவசியம் என்ன, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மருத்துவ காப்பீடு தேவையா, சிம்பிளா பார்க்கணும். நம்ம மருத்துவ காப்பீடு என்பது பாத்தீங்கன்னா மருத்துவ செலவினால், அதாவது மருத்துவ செலவுகளிலிருந்து நமது குடும்பத்தை பாதுகாக்க, நமது குடும்ப பொருளாதாரத்தை பாதுகாக்க எடுக்கப்படும் ஒரு இன்சூரன்ஸ் தான் மருத்துவ காப்பீடு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எவ்வளவுதான் இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், 2 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், ஒரு 50,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், யாருக்கிட்டையாவது பார்த்தா லிக்யூடா பார்த்தா ஒரு 10 லட்சம் கேஷ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்தா கஷ்டம் தான். ஏன்னா எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இமீடியட்டா சர்ஜரி தேவைப்படுது, இல்லை இமீடியட்டா பார்த்தா மேல் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா குறைஞ்சது 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது. இப்ப அந்த 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுதுன்னா நம்ம இமீடியட்டா பாத்தீங்கன்னா பணம் கட்டாதான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அதான் ரூல்ஸா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம கையில கையிருப்பு இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் கடன் கடன் கேட்டு போக வேண்டியதா இருக்கும், உறவினர்களை போய் நாட வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம சம்பாரிச்சு வச்ச நம்ம ஜுவல்ஸ் இருக்கு, ஜுவல்ஸ் அடகு வைக்க வேண்டியதா இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு டூரேஷன் தேவைப்படும். அப்ப பதறி போய் பாத்தீங்கன்னா இந்த டூரேஷனுக்கு நம்ம பணம் ரெடி பண்றதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடக்காம இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஒரு பாலிசி மட்டும் இருந்துச்சுன்னா, பாலிசியோட பார்த்த ஹெல்த் கார்டு மட்டும் இருந்தால் போதும். எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அதில் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமீடியட்டாக போய் நீங்கள் அட்மிட் போட்டுடலாம். அட்மிட் போட்டோம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்டும் பண்ணிடலாம். பிகாஸ் கார்டை காமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற நிலைமை கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மருத்துவ காப்பீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தா கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. பட் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு முக்கியமான நிமிஷம். எவ்வளவு சீக்கிரம் போய் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உயிரை பழக்க வைக்க முடியும். பட் அந்த சமயத்துல நம்ம பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பட் இது டிலே ஆகும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இப்போ எடுத்துக்கிற ஒரு பாலிசிக்கு பேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ மருத்துவ காப்பீடு பார்த்தா எல்லா குடும்பத்துக்கும் தேவையான ஒன்றும், எல்லாருக்கும் தேவையான ஒன்றும். ஸோ எனக்கு தேவையில்லை, நான் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. எப்படி வரும்னே தெரியாது. பட் மருத்துவ செலவுங்கிறது எல்லா குடும்பத்திலையும் கட்டாயம் நடக்குது. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு லோ லெவல்ல இருந்து மிடில் கிளாஸா போயிருக்கும், மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸா போச்சோ, பட் அப்படியே கான்ட்ராவா பாத்தீங்கன்னா நம்ம கீழே இறக்குறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவு தான். இந்த மருத்துவ செலவை ஃபேஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருந்து பார்த்தா ரொம்ப டக்குன்னு பார்த்தா கீழ் லெவல் வரைக்கும் இறங்கியிருக்காங்க. பட் இந்த சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் நடக்காம இருக்கணும்னு நினைச்சோம்னா குடும்பத்துல கம்பல்சரி ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி ஆர் இண்டிவிஜுவல் பாலிசி, இந்த மாதிரியான பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அது இந்த காலத்துல ரொம்ப அவசியம். போக்குவரத்து பெருகி போச்சு, நோய்கள் கூடி போச்சு. ஸோ கொஞ்சம் யோசிக்காதீங்க. எந்த பாலிசி பெஸ்டான இருக்க பாலிசின்னு சொல்லி மார்க்கெட்ல சர்ச் பண்ணி நாங்கள் தரோம். அந்த பாலிசியை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறேன்னா கீழே இருக்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.